மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் செகண்ட் ப்ராப்ளம். சரியா? ஸோ ப்ராப்ளம் பாரு. சால்வ் த கேம் ஹூஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பிலோ. ஸோ பிளேயர் ஏ அண்ட் பிளேயர் பி வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளேயர் ஏ, பிளேயர் பி. ஓகே, பிளேயர் பி வந்து பிளேயர் ஏ வந்து A1, A2, A3 அண்ட் பிளேயர் பி இஸ் B1, B2, B3. ஸோ இவ்வளோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் உனக்கு தந்துடுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பே ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ், ஸோ உன்னோட மேட்ரிக்ஸை எழுதிக்கோ. பிளேயர் ஏ வேல்யூஸ் இவ்வளோ எழுதிக்கோ, பிளேயர் பி வேல்யூஸ் கொடுத்துக்கோ. சரியா? எப்படி உன்னோட கொஸ்டினில் இருக்கோ அவ்வளோ வேல்யூஸும் எப்படி எடுத்து எழுதிக்கோ. ஸோ இப்போ 1 3 1 3 -4 -3 1 5 -1. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவில் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ரோவில் மினிமம் கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாரு. ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு 1 3 1 இருக்குது. சரியா? ஸோ இதில் மினிமம் வேல்யூ எது? 1. ஸோ அது அங்கே எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாரு. செகண்ட் ரோவில் வந்து 0 -4 -3, அதில் உனக்கு மினிமம் வேல்யூ இஸ் -4, அதை எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ செக் பண்ணு. ஸோ இதில் வந்து மினிமம் வேல்யூ இஸ் -1. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி காலத்தில் வந்து மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து உன்னோட B1 காலம், அதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, அதை இங்கே எடுத்து எழுதிக்கோ. சரியா? செகண்ட் காலத்தை செக் பண்ணிக்கோ. செகண்ட் காலத்தில் மேக்ஸிமம் வந்து 5, அது இங்கே எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் காலத்தில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1, இவ்வளவும் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் மின் அப்படின்னா உன்னோட காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூ நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்க. சரியா? இவ்வளோ வேல்யூலேயும் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ், இதில் வந்து மேக்ஸ்மின்னா மேக்ஸிமத்தில் மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இங்கே மினிமம் வந்து 1. அதுதான் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், மேக்ஸ்மின் V சஃபிக்ஸ் பார் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மினிமேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மினிமேக்ஸ்னால் ரோ மினிமா இருக்குது, ரோ மினிமத்தில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன இருக்குது, தட் இஸ் 1. சரியா? இப்போ இந்த வேல்யூஸை நீ கம்பேர் பண்ணு. V பார் ஈக்குவல் டு V சஃபிக்ஸ் பார் ஈக்குவல் டு V பார் ஈக்குவல் டு 1. அப்போ உனக்கு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ வந்து இங்கே கண்டுபிடிக்கிற நான் ஸ்டாரும் ப்ளஸ்ஸும் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து அதே மாதிரி எந்த வேல்யூவில் ஸ்டாரும் ப்ளஸ்ஸும் வந்து நமக்கு சேர்ந்துருக்குதோ அதுதான் நம்மளோட சேடில் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாரும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு சேடில் பாயிண்ட். Therefore the game has a saddle point. இந்த ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு சேடில் பாயிண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ த கேம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். ஸோ என்ன, நமக்கு வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். நவ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் ஏ இஸ் A1. ஸோ A1 உனக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ நீ மேக்ஸிமின் கண்டுபிடிக்கிறப்போ உனக்கு வேல்யூ வந்து 1 வந்திருக்கு. ஸோ அப்போது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் ஏக்கு வந்து உனக்கு வந்து என்ன இருக்குன்னா தட் இஸ் 1 வேல்யூ. சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம A1 தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் ஏ. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பி இஸ் B1 அண்ட் B3. ஸோ இப்போ பாரு, இந்த இடத்துல வந்து B1லையும் B3லையும் வந்து வேல்யூஸ் வந்து 1 இருக்குது. அதனால் நமக்கு என்னவாக இருக்குது, B1 அண்டு B3. அதே இதில் ப்ரீவியஸ் இதில் ஏக்கு வந்து எங்கே 1 இருக்குது, A1ல் தான் 1 இருக்குது வேல்யூ. சரியா? ஸோ அதனால் நமக்கு வந்து now the strategy of player A is A1, the strategy of player B is B1 and B3. இந்த 1 வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த இதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராப்ளம் பாரு. இதே மாதிரி பண்ணணும்.
ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா determine the range of value p and q that will make the pay of element a2 to a saddle point of the game whose payoff matrix aij is given below. ஸோ நமக்கு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க சரியா. பட் பே ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல q இருக்குது, இந்த இடத்துல p இருக்குது. ஓகே, ஸோ இது மட்டும்தான் நமக்கு டிஃபரன்ஸு. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ ப்ரீவியஸாக பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதினியோ அதே மாதிரி இங்கே பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோ. அப்புறம் ரோ மினிமம் கண்டுபிடிச்சிக்கோ, காலம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிக்கோ சரியா. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து ரோ மினிமம் கண்டுபிடிக்கிறப்போ என்ன பண்ணுவோம், அந்த ரோவில் எது மினிமமாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், ஸ்டார் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அதான் இங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க. இங்கே செகண்ட் ரோவில் மினிமம் எதுன்னு பார்த்து அதுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோ. தேர்ட் ரோவில் மினிமம் எதுன்னு பார்த்து அதுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோ சரி. அது 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி காலத்தில் வந்து எது மினிமமாக இருக்குதுன்னு பார்த்து மேக்ஸிமமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ இதில் போடலை, நீ ப்ளஸ் போட்டுக்கோ. அதே மாதிரி செகண்ட் ஒன்னில் வந்து அதே மாதிரி காலத்தில் மேக்ஸிமம் பார்த்து அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளஸ் போட்டுக்கோ. அடுத்தது காலத்தில் மேக்ஸிமம் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கோ, ப்ளஸ் போட்டுக்கோ. இது வந்து 8, அப்போ இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸு. ஸோ இவ்வளவும் போட்டுக்கோ சரியா. நெக்ஸ்ட் வந்து இப்போ சேடில் பாயிண்ட் இதில் இருக்கா இல்லையா, இருக்குது சரியா. 7 இருக்கிற பிளேஸ் வந்து நமக்கு சேடில் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதில் பாரு, மேக்ஸ் மின் கண்டுபிடிக்கணும், மினி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. மேக்ஸிமின்னா மேக்ஸிமத்தில் மினிமம் பார்த்தேன்னா 7 வருது, நெக்ஸ்ட் மினிமத்தில் மேக்ஸிமம் பார்த்தேன்னா 7 வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது சரியா. த கண்டிஷன் ஆன் PS P less than or equal to 7 and Q greater than or equal to 7. Okay, the required range of values of P and Q is 7 less than or equal to Q and P less than or equal to 7. இதுதான் நம்மளோட இது சரி. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, சேடில் பாயிண்ட் இருக்குது and it is strictly determinable because this two values are equal. Okay, so next and P and Q ஓட values மட்டும் எடுத்து எழுதிக்கோ. P less than or equal to 7 and Q வந்து greater than or equal to 7. இதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. இதே மாதிரி தான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டினை நீ சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக பண்ண மாதிரி பண்ணிக்கோ. இதை ஹோம்ஒர்க்காக நீ வந்து செஞ்சு பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பி பார்ட்டும் அதே மாதிரி நீயே செஞ்சு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கன்சிடர் த கேம் ஜி வித் த ஃபாலோயிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் பிளேயர் ஏ அண்ட் பிளேயர் பி கொடுத்துருக்காங்க. பட் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் இஸ் ஹியர், மியூ கொடுத்துருக்காங்க சரியா. மியூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாரு, இதில் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிளேயர் ஏ வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோ, பிளேயர் பி வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு ரோ மினிமா கண்டுபிடிச்சிக்கோ, நெக்ஸ்ட்டு காலம் மேக்ஸிமா கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து மினிமம் வந்து எதாக இருக்குது, 2ஆக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுக்கோ சரியா. ஸோ அப்போ இந்த 2வை இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கோ. செகண்ட் ரோவில் மினிமம் வந்து -2. ஸோ வந்து அந்த இடத்துல ஸ்டார் போட்டுட்டு இங்கே வந்து -2 எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி காலத்தில் மேக்ஸிமம் பாரு, உனக்கு இந்த 2 தான் உனக்கு மேக்ஸிமம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டுட்டு கீழே வந்து இந்த 2 எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து அடுத்ததில் மேக்ஸிமம் வந்து 6, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டு கீழே வந்து அந்த 6 எடுத்து எழுதிக்கோ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மேக்ஸிமம்னா மினி மேக்ஸும் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமத்தில் மினிமம் எது, மேக்ஸிமத்தில் மினிமம் வந்து 2. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. ரோ மினிமாவில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஆல்சோ 2. ஸோ அப்போ நம்ம இப்போ கண்டிஷன் செக் பண்ணு, ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னு எடுத்து எழுதிக்கோ சரியா. ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அண்ட் இட் ஹேஸ் எ சேடில் பாயிண்ட். சேடில் பாயிண்ட் இருக்கா, இருக்குது. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் எ சேடில் பாயிண்ட், ஸோ இட் ஹேஸ் எ சேடில் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து மியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மியோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஏன் 2 அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் நம்மளோட மியூ வேல்யூ. ஸோ mu equal to 2. Okay, so
இதோட நமக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், சேடில் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும், ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னு எப்போ சொல்லணும்னு தெரியணும். அதே மாதிரி ஒரு 2 வேல்யூஸ் சம்டைம்ஸ் மியூ கொடுத்தாங்க, சில பிளேஸில் ஏ பி ஏதாச்சும் ஒன்று வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதை வந்து நீ செஞ்சு பார்த்துக்கோ நல்லா, சரியா? ஓகே, தேங்க்யூ.